ஆபீஸை திறந்து வைக்கிறதுக்காக வருகை புரிந்திருக்கும் நமது தொழிலாளர் மற்றும் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மேலும் நமது ஒன்றியத்துடைய செயலாளர் அடரி சின்னசாமி அவர்களுக்கும், மேலும் செங்கோட்டையண்ணன் அவர்கள், பட்டூர் அமிர்தலிங்கம் அவர்கள், மேலும் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் மற்றும் நமது கூடுதல் வட்டாட்சியர் அவர்கள், கூடுதல் ஆட்சியர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும், மேலும் அரசு சார்பாக துறை சார்பாக வந்திருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும், கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த இவ்வளோ விடாத மழை பெய்கிற இந்த டைம்ல கூட நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம கடந்த காலமா பெஞ்சல் புயலால நம்ம தமிழகம் முழுவதும் ரொம்ப பாதிப்படைந்தது. ஆனா இரவு பகல் பாராம நம்ம அரசு அதிகாரிகளும் சரி, நம்மளோட மாண்பு முதலமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர் அவர்கள், நம்ம உதயநிதி அண்ணா அவர்களும், அவர் மட்டும் இல்லாம நம்மளோட அமைச்சர் அவர்கள் எல்லாருமே களத்துல மக்களுக்காக துணை நின்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப அதிக பாதிப்பு அடைந்திருக்குது. அந்த இடத்துல நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மழை பெய்யுற டைம்ல அவங்க சாப்பிடாம இது பண்ணாம மக்களுக்காக களத்துல இறங்கி மக்களோட துணை இருந்தாங்க. எல்லாம் வலைதளத்துல பார்த்துருப்பீங்க எல்லாரும். இப்பதான் எல்லாருக்குமே ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் வந்துருக்கு. அதுலேயே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஓயாம தூங்கக்கூட இல்லை, இடத்துல போயிட்டு எந்த இடத்துல பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு ஊரா போய் பார்த்து எல்லாத்தையும் அவரு மட்டும் பார்க்க, இங்கேயுமே பார்க்க முடியல, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட அதிகாரிகளையும் சரி எங்களையும் சரி எல்லாத்தையும் வலுக்கட்டாயப்படுத்தி நாங்கள் எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் மக்கள் முடிந்த அளவுக்கு எந்த இடத்துல பாதிப்படைஞ்சிருக்கோ அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு எங்களால் உதவி செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு நீங்க தான், உங்களுக்காக தான் நாங்கள் செய்யறதுக்கு இருக்கோம். இது அடிக்கடி சொல்ற வார்த்தை யாருன்னா நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, ஓட்டு போட்டு ஜெயிச்சது நம்ம மக்களுக்காக. நம்ம கண்டிப்பா ஒரு நேரம் கூட பார்க்கக்கூடாது, எந்த நேரமா இருந்தாலும் அந்த நேரத்துல போய் நம்ம செய்யணும் அப்படின்னு அடிக்கடி வலியுறுத்திட்டே இருப்பாங்க. அது போல நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எல்லா இடத்துலையும் போய் நின்று மக்களுக்காக செயல்பட்டாங்க. மழை பெஞ்சதுக்காக நீங்க எல்லாரும் உட்காந்துருக்க சிரமப்படுறீங்க. அதனால என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நமக்காக சிறப்பாக செயல்பட்டமைக்கு நான் என்னோட சார்பா மக்களோட சார்பா நான் நன்றியை தெரிவிக்கிறேன்.